தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண் சதவீதத்தை குறைத்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. டெட் தகுதி தேர்வில் மொத்தம் 150 மதிப்பெண்களுக்கு பொதுப்பிரிவினர் 60% மதிப்பெண்ணும், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்ட இடஒதுக்கீட்டு பிரிவினர் 55% மதிப்பெண்ணும் எடுத்தால் தேர்ச்சி பெறலாம் என விதி இருந்தது. இந்நிலையில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட பிரிவினருக்கு 55% இருந்த மதிப்பெண் 50% குறைக்கப்பட்டுள்ளது. SC ST பிரிவினருக்கு 40% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பொதுப்பிரிவினருக்கான தேர்ச்சி மதிப்பெண் அதே 60% தொடர்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அரசாணை கடந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதி தேர்வு எழுதியவர்களுக்கும் ஆசிரியர்களாக தொடர்வதற்கு தகுதி தேர்வு எழுத உள்ளவர்களுக்கும் பொருந்தும். சாதியை தாங்கி பிடிக்கும் சனாதன கொள்கைகளை வீழ்த்தாமல் சாதி ஒழிப்பு என்பது சாத்தியமில்லை என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் கல்லூரியில் சமூக படிநிலை முறைகளை படிப்பதற்கான சர்வதேச சம்மேளனம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய திருமாவளவன், சாதி பாகுபாடு என்பது சர்வதேச பிரச்சனையாக இருக்கிறது என்றார். இதற்கு ஐநா பொதுச்சபை மற்றும் ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சில பேர் சாதி பெருமையை சாதி பெருமைன்னு சொல்ல வேணாம், குடிப்பெருமைன்னு சொல்லலாம் அப்படின்னு குடிப்பெருமை என்று சாதியை பாதுகாக்கிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அது ஒரு சங்கித்தனமான அரசியல். இது சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அப்புறம் அதில் என்ன பெருமை இருக்கு? தலித் என்ற சொல் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உரிமைகள் மறுக்கப்பட்ட அனைவரையும் குறிப்பதாக கூறிய திருமாவளவன், சமூக நீதி அரசியலில் பெண்களும் கூட தலித்துகளே என்று தெரிவித்தார். தேமுதிக கூட்டணி தொடர்பாக சமூக வலைதளங்கள் மற்றும் யூடியூப் பக்கங்களில் வரும் செய்திகளை நம்ப வேண்டாம், விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பேன் என கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் பிரேமலதா விஜயகாந்த், விஜய பிரபாகரன் உள்ளிட்டோர் ரத யாத்திரை சென்று மக்களிடையே பரப்புரையில் ஈடுபட்டனர். இந்த சொல்லின் சொந்தக்காரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு மூலம் தொடர்ந்துட்டே இருக்கும். இது நான் சொல்றதுல பெருமை அடையறேன், சந்தோஷப்படுறேன். ஒவ்வொரு முறையும் தென்காசி மாவட்டத்துக்கு வரும்போது நம்ம கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒவ்வொரு முறையும் எனக்கு வியப்பும் ஆச்சரியத்தையும் உணர்வும் தான் எனக்கு காமிச்சிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து பேசிய விஜய பிரபாகரன், அரசியலில் கடந்த காலத்தில் சத்திரியனாக இருந்து விட்டோம், இனி சாணக்கியனாக இருப்போம் என்றார். இத்தனை வருஷம் நம்ம சத்திரியனா வாழ்ந்துட்டோம், இனிமேல் நம்ம சாணக்கியத்தனமா வாழ்வோம். ஏன்னா கடந்த 20 வருஷம் தேமுதிக உழைப்பை மட்டும் எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. ஆனா தேமுதிக ஊரி அங்கீகாரம் யாரும் கொடுக்கல. ஆனா இந்த முறை தேமுதிக தொண்டர்களுக்கு அங்கீகாரம் தான் எங்களுக்கு வேணும். இன்னைக்கு நான் MP ஆகிற MLA எனக்கு முக்கியம் இல்ல, இன்னைக்கு எங்க அம்மா வந்து முக்கியம் இல்ல. இத்தனை வருஷம் இந்த கட்சிக்காக உழைச்சிங்களே, நீங்க கவுன்சிலர் ஆகணும், நீங்க MLA ஆகணும், நீங்க MP ஆகணும். தேமுதிக இடம்பெறும் கூட்டணியே தேர்தலில் வெற்றி பெறும் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி மிரட்டப்பட்டவர்களின் கூட்டணி, மிரண்டு போனவர்கள் உள்ள கூட்டணி என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் விமர்சித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி என்றும் பாஜக அதிமுக கூட்டணியை முறியடிப்பதே ஒரே குறிக்கோள் என்றும் கூறினார். அதுவே மிரட்டப்பட்டவர்களின் கூட்டணி, மிரண்டு போனவர்களின் கூட்டணி. எங்கள் கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது. தோழமை கட்சிகள் இவைகளின் வலு மட்டுமல்ல, அரசின் நலத்திட்டங்களும் எங்களுக்கு வலு சேர்க்கும். எனவே வெறுப்பை, மத பதற்றத்தை சுமந்து வருகிற பிஜேபி கூட்டணியை தமிழ் மக்கள் தோற்கடிப்பார்கள். திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி வெல்லும். தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாக உள்ளதை போன்ற போலி பிம்பம் உருவாக்கப்படுவதாகவும், திமுக கூட்டணி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்றும் வீரபாண்டியன் தெரிவித்தார். சென்னை காசிமேட்டில் 3,80,000 ரூபாய்க்கு ஒரு மாத ஆண் குழந்தையை விற்பனை செய்த விவகாரத்தில் தாய், தந்தை உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்தனர். பவர்குப்பத்தை சேர்ந்த சகாயராஜ், திலகவதி தம்பதிக்கு ஏற்கனவே 3 குழந்தைகள் உள்ள நிலையில் 4வதாக வண்ணாரப்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஆண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. இந்த குழந்தையை விற்பனை செய்ய அவர்கள் முடிவெடுத்து காசிமேட்டை சேர்ந்த வெண்ணிலா, பிரதீபா மற்றும் கௌசல்யாவை அனுப்பியுள்ளனர். அவர்கள் சேலத்தை சேர்ந்த பெண் ஒருவருக்கு 3,80,000 ரூபாய்க்கு விற்பனை செய்து அந்த பணத்தை பிரித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காசிமேடு காவல்துறைக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் இவர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். இதில் குழந்தை விற்பனை செய்ய உதவியவர்கள், வாங்கியவர்கள் என 8 பேரை போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து அந்த குழந்தை மீட்கப்பட்டு அரசினர் குழந்தைகள் நல காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டது.
அரக்கோணம் அருகே முறையாக ஊதியம் வழங்காததை கண்டித்து விசைத்தறி நெசவு தொழிலாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரக்கோணம் அடுத்த குருராஜபேட்டை கிராமத்தில் நெசவாளர்கள் அதிகம் உள்ளனர். இந்த நிலையில் நெசவு வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு முதலாளிகள் கூலி உயர்வை வழங்காமல் வஞ்சிப்பதாக கூறி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கம் எழுப்பினர். இதுகுறித்து மனு அளித்து மாவட்ட நிர்வாகம் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் கூலி உயர்வு கிடைக்கும் வரை தொடர் போராட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளனர். கும்பகோணம் துக்காம்பாளையத்தை சேர்ந்த பக்தர்கள் தைப்பூசத்தையொட்டி பழனிக்கு காவடிகள் எடுத்து பாத யாத்திரையை தொடங்கியுள்ளனர். பர்வதராஜகுல சமூகத்தை சேர்ந்த இந்த பக்தர்கள் ஆண்டுதோறும் 16 நாட்கள் பழனி மலைக்கு பாத யாத்திரையாக சென்று முருகனுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து திரும்புவர். அந்த வகையில் தைப்பூச பாத யாத்திரையை துக்காம்பாளைய தெருவிலிருந்து காவடி ஆட்டத்துடன் அவர்கள் தொடங்கியிருக்கின்றனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வரும் 10ஆம் தேதி காவடியுடன் பழனி நோக்கி பயணிக்க இருக்கின்றனர். இப்பக்தர்கள் மலையில் ஒன்று சேர்ந்து முருகனை வழிபட்ட பிறகு பஞ்சாமிர்த அபிஷேகம் நடத்த இருக்கின்றனர். நெல்லையில் நோயின் தன்மையை சரிவர கண்டறிந்து குறிப்பிடாத ஸ்கேன் மையம் இழப்பீடு வழங்க மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அம்பாசமுத்திரத்தை சேர்ந்த சுனிதா என்ற பெண் தீராத வயிற்றுவலி காரணமாக விக்ரமசிங்கபுரம் பகுதியில் உள்ள தனியார் ஸ்கேன் மையத்திற்கு சென்றார். அங்கு அவரை ஸ்கேன் செய்த மருத்துவர் நோயின் தன்மையை ஸ்கேன் அறிக்கையில் சரிவர குறிப்பிடாமல் இருந்துள்ளார். இதனிடையே வயிற்றுவலி தீவிரமானதும் சுனிதா அங்குள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்று ஸ்கேன் செய்தபோது சிறுநீரக கல்லடைப்பு இருப்பது கண்டறியப்பட்டது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அவர் ஸ்கேன் மையத்திற்கு எதிராக நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் முறையிட்டார். இந்த வழக்கை விசாரித்த ஆணையம் சேவை குறைபாடு இருந்ததை உறுதி செய்து ஸ்கேன் கட்டணம் 1100 ரூபாய் உட்பட இழப்பீடாக 36,100 ரூபாயை வழங்க உத்தரவிட்டுள்ளது. கறிக்கோழி விலை உயர்வு பிரச்சினை விரைவில் சீராகும் என்று பண்ணைக்கோழி விவசாயிகள் ஒழுங்குமுறை குழுவினர் தெரிவித்துள்ளனர். கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் என்ற பெயரில் சிலர் விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபட்டு வருவதாக கூறினர். உண்மையில் 90% கறிக்கோழி பண்ணையாளர்கள் கிலோவுக்கு 7 ரூபாய் 50 காசுகள் முதல் 12 ரூபாய் வரை பெறுவதாக தெரிவித்தனர். நடைமுறையை புரிந்து கொண்டு அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டனர். நல்ல முறையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய தொழிலை மேன்மேலும் சிறப்பாக செயல்படுவதற்கான ஆக்கப்பூர்வமான ஆலோசனை அளியுங்கள். உழவர் உற்பத்தி நிறுவனங்கள் போன்ற ஆலோசனை வழங்குங்கள். சொந்தமாக அவர்களை வளர்த்து சந்தைப்படுத்துதலுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. தமிழ்நாட்டில்தான் நாட்டிலேயே சராசரியாக அதிக தொகை கறிக்கோழி வளர்ப்பாளர்களுக்கு வழங்கப்படுவதாக கூறினர். சென்னையில் 3 நாட்கள் நடைபெற உள்ள ஆசிய கோப்பைக்கான சர்வதேச தடகள சைக்கிளிங் போட்டி கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக தொடங்கியது. இந்தியா, நேபாளம், மலேசியா, சிங்கப்பூர், கஜகஸ்தான் உள்ளிட்ட 11 நாடுகளைச் சேர்ந்த 135 வீரர்கள் பங்கேற்கும் சைக்கிளிங் போட்டி 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இப்போட்டிக்கு தமிழகத்தைச் சேர்ந்த 20 வீரர்கள் தேர்வாகி உள்ளனர். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிடுச்சு, பிளஸ் நிறைய பிளேயர்ஸ் இன்னும் பெட்டர் சான்சஸ் நம்ம கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு அமைஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு BMX சைக்கிளிங் ஒரு ஸ்டேடியம் நம்ம ஒரு 1 இயருக்குள்ள குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டியில் கொண்டு வருவதற்கான முயற்சி நம்ம பண்ணோம். சர்வதேச அளவிலான தடகள சைக்கிளிங் போட்டி முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. தைப்பூச திருவிழாவை ஒட்டி திருச்செந்தூர் முருகன் கோயில் ராஜகோபுரம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெறவுள்ளது. இந்நிலையில் கோயிலின் ராஜகோபுரம் வண்ண விளக்குகளால் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டு காட்சியளிக்கிறது. மேலும் திருக்கோவில் முன்புள்ள சண்முக விலாச மண்டபம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதுடன் சால கோபுரங்களும் பக்தர்கள் நுழைவாயில் கோபுரமும் வண்ண விளக்குகளால் ஜொலிக்கின்றன. ஆன்லைன் நிறுவனமான அமேசானிலிருந்து மேலும் 16,000 ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர்.
அமேசான் நிறுவனம் கொரோனா காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட அதிகப்படியான பணியாளர் சேர்க்கையை சரி செய்து தற்போது வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப துறைகளில் அதிக முதலீடு செய்வதற்கு திட்டமிட்டுள்ளது. இதற்காக ஊழியர்களை பணி நீக்கும் நடவடிக்கையில் அமேசான் நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. கடந்த அக்டோபரில் 14,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்த அமேசான் 3 மாதத்திற்குள் இரண்டாவது கட்டமாக சுமார் 16,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்துள்ளது. இது நிறுவனத்தின் மொத்த கார்ப்பரேட் ஊழியர்களில் 10% அமேசான் வெப் சர்வீஸ், ரீட்டைல், பிரைம் வீடியோ மற்றும் மனித வளத்துறையில் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். H-1B விசா வழங்குவதை உடனடியாக நிறுத்தி வைக்குமாறு அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாண அரசு உத்தரவிட்டுள்ளதால் இந்திய மாணவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி புலம்பெயர்ந்தோர் அல்லாத தொழிலாளர்களின் நுழைவுக்கான கட்டுப்பாடு என்ற புதிய சட்டத்தில் அதிபர் டிரம்ப் கையெழுத்திட்டார். இதன் மூலம் $1,00,000 செலுத்துவதன் மூலம் புதிய விண்ணப்பதாரர்கள் குலுக்கல் முறையில் H-1B விசா பெறும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கான H-1B விசா வழங்குவதை நிறுத்தி வைக்குமாறு டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு ஆளுநர் கிரெக் ஒபாட் உத்தரவிட்டுள்ளார். டெக்சாஸ் தொழிலாளர் ஆணையத்திடம் இருந்து எழுத்துப்பூர்வ ஒப்புதல் பெறாவிட்டால் அனைத்து பொது பல்கலைக்கழகங்கள் H-1B விசாவுக்கான புதிய மனுக்களை தாக்கல் செய்வதை நிறுத்த வேண்டும் என்றும் H-1B விசா பயன்பாடு, செல்போன் எண்கள், பணியிட விவரம், பூர்வீக நாடு மற்றும் விசா காலாவதி தேதி உள்ளிட்ட விவரங்கள் குறித்தும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் நிறுவனங்கள் தகவல் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2027ஆம் ஆண்டு மே மாதம் வரை இது அமலில் இருக்கும் என்று கூறப்பட்டுள்ள நிலையில் வெளிநாட்டு மாணவர்கள், பேராசிரியர்கள் டெக்சாஸ் மாகாணத்தில் பணியாற்ற முடியாத சூழல் உருவாகியுள்ளது. டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா மற்றும் ராகுல் காந்தியுடன் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். டெல்லியில் உள்ள இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் சோனியா மற்றும் ராகுல் காந்தியை கனிமொழி சந்தித்து சுமார் 1 மணி நேரம் பேசியுள்ளார். தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பேசப்பட்டதாக தகவல் கூறப்படும் நிலையில் சோனியா, ராகுல் காந்தியுடன் கனிமொழி சந்திப்புக்கான காரணம் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரபந்தம் பாடுவதில் வடகரை மற்றும் தென்கலை பிரிவினருக்கு இடையிலான பிரச்சினையை சரி செய்ய உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுலை நடுவராக நியமித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வடகலை பிரிவினரும் பிரபந்தம் பாட அனுமதிக்க தனி நீதிபதியின் முந்தைய உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அம்மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு இருதரப்பிற்கும் இடையில் உள்ள பிரச்சினைகளை சரி செய்ய உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுலை நடுவராக நியமித்தது. நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தேவைப்பட்டால் கூடுதலாக 2 பேரை நியமித்துக் கொள்ளலாம் என்றும் கூறியிருக்கிறது. ராமானுஜரின் சீடர்களிடையே இத்தகைய பிரச்சினை மதமோதலாக உருவாவதை அனுமதிக்கக்கூடாது என்றும் சகோதரத்துவத்தை நீதிமன்றம் எதிர்பார்ப்பதாகவும் தலைமை நீதிபதி தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் பிரச்சினை தீரும் வரை தற்போதைய நிலையை தொடர வேண்டும் என்றும் கோவிலுக்குள் காவல்துறையினர் கட்டாயம் நுழையக்கூடாது என்றும் அவ்வாறு நுழைந்தால் அது அமைதியை பாதுகாப்பதற்கு பதிலாக நிலைமையை மோசமாக்கிவிடும் என்றும் தலைமை நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு உட்பட 5 மாநில சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தேர்தல் ஆணையம் ஆலோசனையில் ஈடுபட உள்ளது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் பிப்ரவரி 4ஆம் தேதி மற்றும் 5ஆம் தேதிகளில் தேர்தல் முன்னேற்பாடு பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் ஆலோசனையில் ஈடுபட உள்ளது. மாநில தேர்தல் அதிகாரிகள், தேர்தல் மேற்பார்வையாளராக பணியாற்ற உள்ள IAS மற்றும் IPS அதிகாரிகள் மற்றும் உள்துறை செயலாளர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்க அழைக்கப்பட்டிருக்கின்றனர். தேர்தல் முன்னேற்பாடு பணிகள், தேர்தல் அட்டவணை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருப்பதாகவும் கூட்டத்தில் பங்கேற்காத அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தேர்தலை எதிர்கொள்ள கூட்டணி அமைத்தல், தொகுதி பங்கீடு என அரசியல் கட்சிகள் தீவிரமாக செயல்பட்டு வரும் நிலையில் தேர்தல் பணிகளை தேர்தல் ஆணையம் துரிதப்படுத்த உள்ளது குறிப்பிடத்தக்கது. அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரக்கூடிய அம்ரித் பாரத் திட்டப் பணிகளின் போது மின்கம்பத்தை அகற்றாமல் சிமெண்ட் சாலை போட்டதால் விபத்து நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரக்கோணம் ரயில் நிலையத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் 54 கோடியே 66 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் ரயில் நிலையத்திற்கு செல்லக்கூடிய பிரதான சாலை அமைக்கும் பணியின் போது சாலையில் உள்ள மின்கம்பங்களை அகற்றாமல் ரயில்வே துறை சிமெண்ட் சாலை அமைத்துள்ளது. இப்படி 5 மின்கம்பங்கள் சாலையின் நடுவில் உள்ளதால் அடிக்கடி விபத்துகள் நடப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அந்த சாலை விரிவாக்கம் பண்ணதில் மின்கம்பம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 4-5 கம்பம் இருக்குது. அந்த கம்பத்தை அகற்றாமையே சாலை என்ன பண்ணிட்டு அமைச்சிட்டாங்க. ஆகினால போக்குவரத்து
அதிகமாக இருக்குது. அந்த பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி இன்னொரு வண்டி முந்தக்கூடிய இருக்கும். இரவு நேரத்தில் போஸ்ட் கம்பி தெரியாது நிறைய பேருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா விபத்து அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனடியாக ரயில்வே துறை அதிகாரிகள் கம்பங்களை அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் பொதுமக்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் சக்கரபாணிசாமி சன்னதி தெருவில் திடீரென மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குல்முகர் என அழைக்கப்படும் மரம் அதிகாலை நேரத்தில் சாலையின் நடுவே விழுந்தது. மரம் விழுந்து அங்கிருந்த 2 மின்கம்பங்கள் சாய்ந்ததால் 80 வீடுகளில் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டது. அதிகாலை நேரத்தில் மரம் விழுந்ததால் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த நிலையில் சாலையின் நடுவே கிடக்கும் மரத்தை அப்புறப்படுத்தும் பணி நடைபெறுகிறது. மேலும் தகவல் அறிந்து வந்த மின்வாரிய ஊழியர்கள் சீரமைப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.